ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல சோனா குருவி வாழ்ந்து வந்தது. சோனா குருவிக்கு உறவு சொந்தம்னு யாரும் கிடையாது. அந்த காட்டுல சோனா குருவி ஒரு சின்ன குடிசையில தனியா வாழ்ந்து வந்துச்சு. அது ஒரு மோசமான பனிக்காலம். சோனா குருவிய குளிர் வாட்டி எடுத்தது. நெருப்பு உண்டாகிறதுக்காக சோனா குருவி கொண்டு வந்து வச்சிருந்த மரக்கட்டைகள் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அதனால சோனா குருவி குளிர ரொம்பவும் கஷ்டப்பட்டது. வேற வழியே இல்ல. காட்டுக்குள்ள போய் தேடி பார்த்து எப்படியாவது மரக்குச்சிகளை கொண்டு வரணும், இல்லைன்னா இந்த பனிக்காலத்துல நம்ம உயிரோட வாழ முடியாது. இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு மரக்கட்டைகளை எடுக்க காட்டுக்குள்ள பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி ரொம்ப தூரம் பறந்து பார்த்தது. கிட்டத்தட்ட அந்த காட்டையே சுத்தி வந்துச்சு. காஞ்ச மரக்கட்டைகள் எங்கேயுமே கிடைக்கல. இதனால ரொம்பவும் சோர்ந்து போன சோனா குருவி ஒரு இடத்துல உட்கார்ந்தது. யாருமே இல்லாம தனியா வாழற தன்னோட நிலைமையை நினைச்சு கண்ணீர் விட்டுச்சு. அந்த சமயத்துல ஒரு வயதான பறவை சோனா குருவி கிட்ட வந்தது. குருவி, கொற்ற பனியில ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? அம்மா, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வீட்டுல நெருப்பு மூட்டை மரக்குச்சிகள் இல்ல. அதை தேடி இங்க வந்தேன். என்னோட நேரம் அதுவும் கிடைக்கல. கவலைப்படாத குருவி, நான் உன்னை பார்த்துட்டேன்ல. இதுக்கப்புறம் உனக்கு நல்ல நேரம்தான். இப்படியே கொஞ்சம் தூரம் போ, ஒரு காஞ்ச மரம் இருக்கும். அதை வெட்டி விறகாக்கி நீ வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போ. இப்படி சொல்லிட்டு அந்த வயதான பறவை அங்கிருந்து போயிடுச்சு. பிறகு சோனா குருவி வயதான பறவை சொன்ன மாதிரி அந்த இடத்துல போய் பார்க்க காஞ்ச மரம் ஒண்ணு அங்க இருந்தது. அந்த மரத்தை பார்த்த சோனா குருவி உடனே சந்தோஷமா தான் கொண்டு வந்த கோடாரியை எடுத்து அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சது. கோரி, இப்படி கொற்ற பனிமலையில என்ன வெளியில அனுப்புறியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? இங்க பாருங்க காலுஜி, பனிக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே காஞ்ச மரக்குச்சிகளை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க காதலையே வாங்கல. கோரி, அப்ப நான் சோம்பேறித்தனமா இருந்ததுக்காக உங்ககிட்ட இப்ப நான் சாரி கேட்டுக்கிறேன். அடுத்த தடவை பனிக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு தேவையான மரக்குச்சிகளை கொண்டு வந்து சேர்த்துடுறேன். இது சத்தியம். காலுஜி, இந்த கதையே இங்க வேண்டாம். மரக்குச்சிகளோட வந்தா உள்ள வாங்க, இல்ல இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு இடம் கிடையாது. வேற வழி இல்லாத காலுக்காக காஞ்ச மரக்குச்சிகளை தேடி வெளியில பறந்து போச்சு. இப்படி பறந்து வந்த காலுக்காக சோனா குருவி மரம் வெட்டிக்கிட்டு இருக்கத பாத்துருச்சு. அந்த சமயத்துல சோனா குருவி வெட்டின மரக்குச்சிகளை கட்டா கட்டி வச்சுட்டு நதியில தண்ணீர் குடிக்க போச்சு. இதை விட்டா நமக்கு வேற சந்தர்ப்பமே கிடையாது. இந்த மரக்குச்சிகளை திருடிக்கிட்டு போனாதான் நாம வீட்டுக்குள்ள போகலாம், இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில தான் உக்காந்துருக்கணும். இப்படி நினைச்ச காலுக்காக அந்த மரக்கட்டைகளை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. நதியில தண்ணீர் குடிச்சிட்டு திரும்பி வந்த சோனா குருவி மரக்குச்சிகள் காணாம அதிர்ச்சி ஆயிடுச்சு. பிறகு சோனா குருவி எங்கேயும் அங்கேயும் தேடி பார்த்தது. ஆனா கட்டி வச்ச மரக்குச்சிகள் எங்கேயுமே கிடைக்கல. மரக்குச்சிகள் எங்கதான் வச்சுட்டு போயிருந்தோம், அதுக்குள்ள அதை யார் தூக்கிட்டு போயிருப்பா? இந்த காட்டுல வேற காஞ்ச மரமும் இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இப்படி அழுதுகிட்டே சொன்ன சோனா குருவி பிறகு அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. காலுஜி, நீங்க மரக்குச்சிகளை எடுத்துக்கிட்டு வராம இன்னைக்கு ராத்திரி பூரா வீட்டுக்கு வெளியில தான் உட்கார்ந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா போன வேகத்துல இவ்வளவு மரக்குச்சிகளை எடுத்துக்கிட்டு திரும்பி வந்துட்டீங்க. கோரி, இந்த மரக்குச்சிகளை நான் வெட்டி எடுத்துக்கிட்டு வரல. சோனா குருவி இந்த மரக்குச்சிகளை வெட்டி கட்டா கட்டி வச்சுட்டு நதியில தண்ணீர் குடிக்க போச்சு. அந்த சமயம் பார்த்து நான் இதை தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். காலுஜி, நமக்கு தேவையான பொருளை யார்கிட்ட இருந்து எடுக்கிறோமுங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். இந்த சமயத்துல சோனா குருவி தன்னோட வீட்டுல அழுதுகிட்டே படுத்திருந்தது. கடவுளே, என் மேல அன்பு காட்டவும் எனக்கு துணையா இருக்கவும் யாருமே இல்ல. நான் வெட்டி வச்ச மரக்கட்டைகளை கூட எனக்கு கிடைக்காம பண்ணிட்டேன். என் மேல இவ்வளவு கோபம் இல்ல நீ இன்னும் எதுக்காக என்னை உயிரோட வச்சிருக்க? பேசாம கொன்னுடு. இப்படி சோனா குருவி தன்னோட நிலைமை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க சமயத்துல வீட்டு கதவு யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. உடனே படுத்திருந்த சோனா குருவி எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. ஐயோ, யாராவது என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்களா? அவங்களுக்கு உதவி செய்ய என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி நினைச்ச சோனா குருவி வெளியில போய் பார்த்தப்ப அங்க யாருமே இல்ல. குளிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு போர்வை மட்டும் சோனா குருவி வீட்டு வாசல்ல இருந்தது. அந்த போர்வையை வச்சுட்டு போனவங்க வருவாங்கன்னு கொஞ்ச நேரம் சோனா குருவி வாசல்லே உட்கார்ந்துருந்தது. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் யாரும் வரல. யாரோ தங்களோட போர்வையை இங்க மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. நம்ம எடுத்துட்டு போய் உள்ள வைப்போம், யாராவது வந்து கேட்டா கொடுக்கலாம். இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு அந்த போர்வையை எடுத்துக்கிட்டு உள்ள போச்சு.
இப்படி எடுத்துட்டு போன போர்வைய ஒரு இடத்துல வச்சுட்டு சோனா குருவி தன்னுடைய கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. ஆனா சோனா குருவிக்கு தூக்கம் வரல. குளிர் அதிகமா இருந்ததால சோனா குருவிக்கு காய்ச்சலும் வந்துருச்சு. காய்ச்சல தாங்க முடியாத சோனா குருவி பிறகு அந்த போர்வையை எடுத்து போத்திக்கிச்சு. அந்த போர்வையை போத்தின உடனே சோனா குருவிக்கு நல்லா கதகதப்பா இருந்தது. அதுக்கப்புறம் நிம்மதியா தூக்கம் வர அப்படியே தூங்கிடுச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில எந்திரிச்ச சோனா குருவிக்கு உடம்பு சுறுசுறுப்பா இருந்தது. ராத்திரி இருந்த காய்ச்சல் இல்ல. ராத்திரி இந்த போர்வை நல்லா கதகதப்பா இருந்தது. இந்த போர்வை இல்லைன்னா நம்ம ராத்திரி தூங்கி இருக்கவே முடியாது. இப்ப எனக்கு நல்ல பசி எடுக்குது. உடனே போய் உணவு தேடி ஆகணும். சோனா குருவி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு தட்டுல உணவு அங்க வந்துச்சு. அதை பார்த்த சோனா குருவி ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. இந்த போர்வை வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நடக்கிறது எல்லாமே அதிசயமா இருக்கு. கண்டிப்பா இது ஒரு மந்திர போர்வையா தான் இருக்கணும். கடவுளே, எனக்கு இந்த போர்வையை கொடுத்து உதவி பண்ண உங்களுக்கு ரொம்பவும் நன்றி. இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு அந்த சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிச்சது. தன்னுடைய பசி தீர்ந்த உடனே சோனா குருவி இந்த போர்வையை வச்சு மற்ற பறவைகளுக்கு எப்படி உதவலான்னு யோசிக்க ஆரம்பிச்சது. இந்த பனிக்காலத்துல நம்மள மாதிரி எத்தனையோ ஏழை பறவைகள் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக இப்ப நம்ம நிறைய போர்வைகளை கேட்கணும். சோனா இப்படி சொல்லி முடிச்ச உடனே அந்த இடத்துக்கு நிறைய போர்வைகள் வந்தது. உடனே அந்த போர்வைகளை எடுத்துக்கிட்டு சோனா குருவி வெளியில பறந்து போச்சு. ஏழை பறவைகளோட வீட்டு கதவை தட்டி அவங்களுக்கு தேவையான போர்வைகளை கொடுத்தது. இப்படி சோனா குருவி கிட்ட போர்வைகளை வாங்கின பறவைகள் எல்லாம் சோனா குருவிய மனசார வாழ்த்துனாங்க. குருவி, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா மத்தவங்களுக்கு உதவி பண்ற மனசு உள்ள நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா ரொம்ப நாளைக்கு வாழணும். பறவைகள் இப்படி வாழ்த்துறத கேட்டு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்ட சோனா குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. பிறகு இன்னொரு இடத்துல ஏழை குருவிகளுக்கு போர்வை கொடுத்துட்டு இருக்கப்ப காலுக்காக வந்தது. சோனா குருவி எல்லா பறவைகளுக்கும் குளிர்காலத்துக்காக ஆடைகளையும் போர்வைகளையும் கொடுத்துட்டு இருக்கத பார்த்த காலுக்காகவும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. நேத்து வரைக்கும் மரம் வெட்டிக்கிட்டு இருந்த இந்த சோனா குருவிக்கு எல்லாருக்கும் போர்வைகள் கொடுக்கற அளவுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது? இப்படி யோசிச்ச காலுக்காகவும் சோனா குருவி எல்லா ஆடைகளையும் போர்வைகளையும் மற்ற பறவைகளுக்கு கொடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பும் போது சோனா குருவி பின்னாடியே அது வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு போன சோனா குருவி அந்த மந்திர போர்வைக்கு முன்னால உட்காந்து இப்படி பேச ஆரம்பிச்சது. மந்திர போர்வையே, மற்ற பறவைகளுக்கு கொடுக்கறதுக்காக எனக்கு இன்னும் போர்வைகள் தேவைப்படுது. சோனா குருவி இப்படி கேட்ட உடனே அந்த இடத்துக்கு நிறைய போர்வைகள் வந்தது. இத பார்த்த காலுக்காகவும் அந்த மந்திர போர்வைகளோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிச்சு. இந்த மந்திர போர்வை இருக்க வேண்டிய இடம் என்னோட வீடு, இந்த சோனா குருவியோட வீடு இல்ல. சோனா குருவி போர்வைகளை எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்புன உடனே காலுக்காக வீட்டுக்குள்ள வந்து அந்த மந்திர போர்வையை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு போன காலுக்காகவும் நடந்தது எல்லாத்தையும் கோரிக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. கோரி, இந்த போர்வை நாம எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். காலுஜி, இப்படி திடீர்னு வந்து இந்த போர்வையை காட்டி இதோட ரகசியத்தை சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இதுகிட்ட எதை கேட்கறதுன்னே தெரியல. பேரரசியால இப்படி பேசின கோரிக்காகவும் அந்த போர்வை கிட்ட இப்படி கேட்க ஆரம்பிச்சது. ஏய் மந்திர போர்வையே, என்னோட வீட்டுக்குள்ள தங்க நகைகள் மழையா பொழியணும். என் வீட்டுக்குள்ள தங்க நகைகளை தவிர வேற எதுவுமே இருக்க கூடாது. கோரிக்காக இப்படி கேட்ட உடனே அந்த போர்வை பறந்து மேல போச்சு. காலுக்காகத்தோட வீட்டுக்குள்ள களிமண் மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதை பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் இவங்க கழுத்தளவுக்கு களிமண் வந்துருச்சு. ஏய் மந்திர போர்வையே, தயவு செய்து எங்களை காப்பாத்து, இத நிறுத்து. மந்திர போர்வையே, நாங்க உயிர் பிழைச்சா போதும், எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. காலுக்காகவும் கோரிக்காகவும் இப்படி அழுதுகிட்டே கேட்க பிறகு களிமண் மழை பெய்யறது நின்னு போச்சு. ஏய் காகங்களே, உங்களோட பேராசைக்கும் திருட்டுத்தனத்துக்கும் இந்த களிமண் தான் கிடைக்கும். உங்க மனசுல மத்தவங்களுக்கு உதவுற குணத்தை வளர்த்துக்கோங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இப்படி சொன்ன அந்த போர்வை காலுக்காகத்தோட வீட்டுல இருந்து மறுபடியும் சோனா குருவி வீட்டுக்கு போயிடுச்சு. பிறகு மறுபடியும் வீட்டுக்கு வந்த சோனா குருவி மறுநாள் பறவைகளுக்கு கொடுக்கறதுக்கான துணிகளை அந்த மந்திர போர்வை கிட்ட கேட்டது. அந்த மந்திர போர்வையும் சோனா குருவி கேட்ட ஆடைகளை அதுக்கு கொடுத்துட்டு இப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா, இது வரைக்கும் நீ எதையுமே உனக்காக கேட்கல.
அதனால நானாவே உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். அந்த பரிசு உன்னோட வாழ்க்கை துணையா உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கும். இப்படி சொன்ன அந்த போர்வை ஒரு அழகான ஆண் குருவிய கொண்டு வந்தது. அதை பார்த்த சோனா குருவி வெக்கப்பட்டு தலைய குனிஞ்சுக்குச்சு. பிறகு மறுநாள் சோனா குருவியும் ராணா குருவியும் மற்ற பறவைகளுக்கு போர்வைகளை எடுத்து கொடுத்துட்டு இருக்கும் போது அதை வாங்குறதுக்காக காலுக்காகவும் கோரிக்காகவும் வந்து கியூல நின்னாங்க. காலுஜி, எவ்வளவுதான் நாம கஷ்டப்பட்டாலும் மத்தவங்களுக்கு உதவுற குணம் நமக்கு ஏன் வரமாட்டேங்குது? கோரி, நமக்கு நல்ல நேரம் வர்றப்ப மற்றவங்களுக்கு உதவுற குணமும் தன்னால வரும். பூட்டு ரிப்பேர் பண்றதே, பூட்டு ரிப்பேர் பண்றதே, பூட்டு ரிப்பேர் பண்றதே, பூட்டு ரிப்பேர் பண்றதே. காலுக்காக அந்த காட்டுல பூட்டு ரிப்பேர் சரி பார்க்குற தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தது. பகல் பூரா காலுக்காகும் இப்படி கத்திக்கிட்டு அந்த காட்டை சுத்தி சுத்தி வரும். யாராவது பூட்டு ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா அதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்க கொடுக்கற பணத்துல தன்னோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தது. காலுக்காக அந்த காட்டுல சின்னதா பூட்டு ரிப்பேர் பண்ற ஒரு கடையும் வச்சிருந்தது. அந்த கடைய கோரிக்காக பாத்துக்குச்சு. காலு காலு இங்க வா. காலுக்காகத்த ரீட்டா கிளி இப்படி கூப்பிட்டதும் காலுக்காக அங்க போச்சு. காலு, என் வீட்டுல ஒரு அலமாரி ரொம்ப நாளா திறக்க முடியாம இருக்கு, அத கொஞ்சம் வந்து திறந்து கொடு. ரீட்டா கிளி இப்படி சொன்ன உடனே காலுக்காக ரீட்டா கிளி வீட்டுக்கு போச்சு. இப்படி போன காலுக்காக ரீட்டா கிளி வீட்டுல இருந்த அலமாரியை திறந்து கொடுத்தது. காலு, உன்கிட்ட உண்மையிலேயே நல்ல திறமை இருக்கு, இந்தா நீ செஞ்ச வேலைக்கான சம்பளம். இப்படி சொல்லிட்டு ரீட்டா கிளி 200 ரூபாய காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்தது. காலுக்காக அந்த 200 ரூபாயை எடுத்துக்கிட்டு தன்னோட கடைக்கு பறந்து போச்சு. கோரி, இந்தா 200 ரூபாயை வச்சுக்க, இன்னைக்கான சம்பளம் இவ்வளவுதான். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட வீட்டுக்கு போனாங்க. காலுஜி, நீங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வந்தா நாம என்னைக்கு பணக்காரங்களாகிறது? நான் என்னைக்கு நெக்லஸும் வளையலும் வாங்குறது? கோரி, முதல்ல 3 வேளைக்கு நமக்கு உணவு கிடைக்குதான்னு பாரு. நெக்லஸையும் வளையலையும் பத்தி அப்புறமா யோசிக்கலாம். காலுஜி, இன்னைக்கு நான் இந்த பிரச்சனையை சாதாரணமா விட மாட்டேன். நீங்க எப்படியாவது சம்பாதிச்சு எனக்கு இந்த மாசத்துக்குள்ள நெக்லஸ் வாங்கி கொடுத்தே ஆகணும். என்னது, நெக்லஸும் வளையலும் இந்த மாசத்துக்குள்ள வேணுமா? அப்படின்னா உழைச்சி சம்பாரிச்சு இதையெல்லாம் வாங்க முடியாது. நம்ம காட்டுல உள்ள பேங்க கொள்ளையடிச்சாதான் வாங்கலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை காலுஜி, எதை வேணாலும் கொள்ளையடிங்க. காலுஜி, தங்களுடைய தேவைக்கு போக மீதி இருக்கிற பணத்தை தான் எல்லா பறவைகளும் பேங்க்ல கொண்டு வந்து போடுறாங்க. ஆனா நம்ம கிட்ட நம்மளோட தேவைக்கே பணம் குறையுது. அதனால பேங்க்ல உள்ள பணத்தை எடுக்கிறது எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. கோரிக்காகத்தோட இந்த பேச்சு கேட்டுட்டு காலுக்காகத்தோட மனசு மாறிடுச்சு. ஆமாங்கோரி, நீ சொல்றதும் ஒரு வகையில உண்மைதான். நான் சீக்கிரமாவே அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கான திட்டத்தை பத்தி யோசிக்கிறேன். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு அப்படியே படுத்து தூங்குனாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. இப்படி போன இவங்க ஒரு மரக்கிளையில மறைஞ்சிருந்து பேங்க் கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. காலுஜி, வாசல்ல ஒரு பறவை சேர் போட்டு உட்கார்ந்துருக்கு, அது யாரு? கோரி, அந்த சேர்ல உக்காந்து இருக்கிறது தான் இந்த பேங்கோட செக்யூரிட்டி. அப்ப நாம ராத்திரி திருட வர்றப்ப இந்த பறவை இங்க இருக்குமா? இல்ல கோரி, நைட் டியூட்டிக்கு வேற செக்யூரிட்டி வருவாங்க. யார் வந்தா என்ன, கொடுக்க வேண்டியதை கொடுத்தா யாரா இருந்தாலும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. பிறகு ராத்திரி ஆச்சு. பேங்க் கொள்ளடிக்கிறதுக்காக காலுக்காகவும் கோரிக்காகவும் பறந்து போனாங்க. அன்னைக்கு பேங்க்ல ராத்திரி செக்யூரிட்டியா புறா உட்கார்ந்திருந்தது. கோரி, ராத்திரி செக்யூரிட்டியா புறா உக்காந்து இருக்கு. இதை ஏமாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். காலுஜி, இப்ப பாருங்க, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த புறாவை எப்படி தூங்க வைக்க போறேன்னு. இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு புறா கிட்ட போச்சு. புறா சார், எங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடந்தது. விருந்துக்கு வைக்கிறதுக்காக வாங்கின சிக்கன் சமோசா நிறைய மீந்து போயிடுச்சு. கடைசியா 2 இருக்கு, அதை நீங்க சாப்பிட்றீங்களா? கோரிக்காக இப்படி கேட்ட உடனே புறாவுக்கு வாயில நீர் ஊற ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் சமோசாவா? சீக்கிரம் எடுத்து கொடுங்க. ஆமா, சிக்கன் சமோசா சூடா இருக்கா? இப்படி கேட்டுட்டு புறா அந்த சிக்கன் சமோசாவை சாப்பிட்டு முடிச்சது. சாப்பிட்டு முடிச்ச உடனே புறா அப்படியே தன்னோட சேர்ல சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிடுச்சு.
புறா இப்படி தூங்க ஆரம்பிச்ச உடனே காலுக்காகம் அங்க வந்தது. காலுஜி, ஒரு மாத்திரை இல்ல 2 மாத்திரை இல்ல, அந்த சமோசாவில 3 தூக்க மாத்திரை கலந்துருக்கேன். பிறகு பேங்க் வாசல் கதவை திறக்க காலுக்காகவும் கொஞ்சம் கூட கஷ்டப்படவே இல்ல. ஈஸியா அந்த கதவை திறந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு பேங்க்குள்ள போனாங்க. இப்படி உள்ள போன இவங்க இருந்த சிசிடிவி கேமராக்களை பார்த்தாங்க. கோரி, இங்க உள்ள சிசிடிவி கேமராவை ஒண்ணு விடாம எல்லாத்தையும் அடிச்சு உட. பிறகு அங்க இருந்த எல்லா கேமராவையும் கோரிக்காக அடிச்சு உடைச்சது. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் சேர்ந்து லாக்கர் கதவை திறந்து அங்க இருந்த பணத்தை 2 சாக்கு பை நிறைய எடுத்துக்கிட்டாங்க. இப்படி 2 சாக்கு பை நிறைய பணத்தை எடுத்த அவங்க அந்த சாக்கு பைக்கிட தூக்கிட்டு அவசர அவசரமா வெளியில பறந்து போனாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. எல்லா பறவைகளும் தங்களுடைய வேலையை பார்க்க பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா காலுக்காகவும் கோரிக்காகவும் மட்டும் இன்னும் தூங்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ராத்திரி பூரா கண் விழிச்சு வேலை பார்த்ததால அவங்க உடம்பு ரொம்ப அசதியா இருந்தது. காகங்கள் கொள்ளையடிச்சிட்டு வந்த பேங்க்ல இப்ப போலீஸ் வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. புறா, நீ தினமும் இப்படிதான் தூங்கிட்டு இருக்கியா இல்ல நேத்து மட்டும்தான் தூங்கிட்டியா? சார், நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட தூங்கினதில்ல. ஆனா நேத்து எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படி ஒரு தூக்கம் வந்துருச்சு. சார், இந்த பேங்க்ல இருந்த எல்லா சிசிடிவி கேமராவும் உடைஞ்சு போய் கிடக்கு. திருட வந்த பறவைகள் ரொம்பவும் புத்திசாலித்தனமா இருந்திருக்காங்க. சார், அப்படின்னா பணத்தை திருடின பறவைகளை உங்களால பிடிக்க முடியாதா? அப்படியெல்லாம் கிடையாது. ஏதாவது ஐடியா பண்ணி எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அந்த திருட்டு பறவைகளை பிடிச்சிடுவோம். பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு காலுக்காகவும் கோரிக்காகவும் கண் விழிச்சு எழுந்திருச்சாங்க. காலுஜி, நாம இன்னைக்கு வெளியில எங்கேயும் போக வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இருப்போம். ராத்திரி ஆன உடனே பணப்பைய எடுத்துக்கிட்டு தூரமா உள்ள காட்டுக்கு பறந்து போயிடுவோம். கோரி, நீ சொல்றதெல்லாம் சரி. இருந்தாலும் காட்டுக்குள்ள நாம போய் மற்ற பறவைகள் கிட்ட பேசி காட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். காலுக்காகம் இப்படி சொன்ன உடனே கோரிக்காகம் வெளியில பறந்து போச்சு. இப்படி பறந்து போன கோரிக்காகம் முதல்ல சோனா குருவி ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கத பார்த்தது. சோனா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? கோரியக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நம்ம காட்டுல இருந்த பேங்க்ல நேத்து ராத்திரி கொள்ள போயிடுச்சு. குக்குவோட மேற்படிப்புக்காக அதுலதான் 25,000 பணம் சேர்த்து வச்சிருந்தேன். அதை நினைச்சா எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாது. இப்ப நீ சொல்லிதான் தெரியும். அப்படின்னா நிறைய போலீஸ் வந்திருக்கணுமே. ஆமா, நிறைய போலீஸ் வந்திருக்காங்க. இருந்தாலும் அங்க இருந்த சிசிடிவி கேமரா எல்லாம் உடஞ்சி கிடக்குறதால திருடின பறவைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம்னு பேசிக்கிறாங்க. சோனா, போலீஸே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீ ஏன் அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்க? போன பணத்தையே நினைச்சு அழாம அடுத்த வேலைய பாரு. இப்படி பேசிட்டு கோரிக்காக அங்க இருந்து கிளம்ப நினைக்கிறப்ப ஒரு போலீஸ்காரங்க வந்தாரு. அவர் பின்னாடியே நிறைய பறவைகள் வந்தாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? எதுக்காக இங்க நிக்கிறீங்க? ஐயா, சோனா குருவி பேங்க்ல 25,000 பணம் போட்டு வச்சிருந்துதான். இப்ப திருட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அழுதுகிட்டு இருந்தது. நான் அதுக்கு ஆறுதல் சொன்னேன். இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. திருட்டு போன பணம் எங்கேயும் போகாது. இன்னும் 2 நாள்ல நாங்க அதை கண்டுபிடிச்சிடுவோம். ஐயா, சிசிடிவி கேமராவெல்லாம் உடஞ்சி போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறமும் நீங்க எப்படி அந்த திருட்டு பறவைகளை கண்டுபிடிப்பீங்க? பொய் தானே சொல்றீங்க? சிசிடிவி கேமரா உடைஞ்சு போனா என்ன? செக்யூரிட்டி கிட்ட வச்சிருந்த ஒரு கேமராவுல அந்த திருடங்களோட முகம் பதிவாயிருக்கு. அந்த போட்டோவை பிரிண்ட் போடுறதுக்காக ஏட்டு சின்ன புள்ள பக்கத்து காடு வரைக்கும் போயிருக்காரு. அவர் வந்ததும் திருட்டு பறவைகளை பிடிச்சு அடின்னு அடிச்சு அவங்க கிட்ட உள்ள பணத்தை திரும்பி வாங்கிடுவோம். போலீஸ் இப்படி சொன்ன உடனே கோரிக்காகத்துக்கு அடி வைத்தையெல்லாம் கணக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே பறந்து தன்னோட வீட்டுக்கு போச்சு. காலுஜி, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படி ஆரம்பிச்ச கோரிக்காகம் பிறகு நடந்தது எல்லாத்தையும் காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. கோரி, கவலைப்படாத. ஏட்டு சின்ன புள்ள தானே போட்டோவை பிரிண்ட் போட போயிருக்காரு. திரும்பி வர்றப்ப அவரை மடக்கி போட்டோவை வாங்கிடுவோம். இப்படி அந்த காட்டோட கடைசி பகுதிக்கு போன காலுக்காகவும் கோரிக்காகவும் ஏட்டு சின்ன பிள்ளைய எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல இவங்க எதிர்பார்த்த ஏட்டு சின்ன பிள்ளை அந்த வழியா திரும்பி வந்தாரு. இங்க பாருங்க ஏட்டையா, வயசானவரா இருக்கீங்க. அதனால உங்களை பாவப்பட்டு விட்டுடுறேன். உங்ககிட்ட இருக்கிற போட்டோவை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓட்டிடுங்க. இல்ல உங்களை கொன்னுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க போட்டோவை எடுத்துக்கிட்டு போயிடுவோம்.
அட பாவிகளா, நீங்க யாருன்னு தெரியலையே. நீங்க நினைக்கிற மாதிரி என்கிட்ட எந்த போட்டோவும் இல்ல. நான் என்னோட பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரேன், சொன்னா நம்புங்க. காலுஜி, ஏட்டு இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டாரு. நீங்க அந்த கத்தியை எடுங்க, இவரை போட்டு தள்ளிடுவோம். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் கைது பண்ணிடுச்சு. காலு, கோரி, நான் சொன்ன மாதிரி ஏட்டு சின்ன புள்ள போட்டோ பிரிண்ட் போடுறதுக்காக பக்கத்து கட்டுக்கு போகல. அவரோட பொண்ணு வீட்டுக்கு தான் போயிட்டு வராரு. அப்படியா? அப்ப திருட்டு பறவைகளோட போட்டோவை பிரிண்ட் போட போயிருக்காருன்னு எதுக்கு பொய் சொன்னீங்க? அப்படி பொய் சொன்னாதான் பேங்க கொள்ளையடிச்ச பறவைகள் ஏட்ட வழிமறைச்சி போட்டோவை கேட்பாங்கன்னு நினைச்சோம். அதே மாதிரி நீங்க கேட்டுட்டீங்க, எங்க கிட்டயும் மாட்டிக்கிட்டீங்க. பிறகு காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் கைது பண்ணி போலீஸ் ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. காலுஜி, ஜெயில்ல சாப்பிட களி மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? கோரி, தினமும் 200 300 சம்பாரிச்சு கொண்டு வந்து நிம்மதியா அந்த காசை வச்சு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தோம். அது பத்தாதுன்னு நினைச்சி நீ பேராசைப்பட்ட. உனக்கு மட்டும் இல்ல, பேராசைப்படுற எல்லாருக்குமே கடைசியா இப்படிப்பட்ட தண்டனை தான் கிடைக்கும்.